நம்ம தொடர்ந்து கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போது ஏப்ரல் 1 வரப்போதில்ல, இன்னும் ஒரு நாள் 2 நாள்ல அப்ப வரக்கூடிய அமலுக்கு வரக்கூடிய சில ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க தமிழக அரசு. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் நமக்கு பாத்தீங்கன்னா பழையபடி இல்லாம இப்ப என்ன மாற்றம் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய எல்லா விஷயமும் ரேஷன் கார்டு ஆகட்டும், ஆதார் கார்டு ஆகட்டும், அது சம்பந்தமான மாற்றங்கள்லாம் வந்திருக்கு. முதல் விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா சிலிண்டர் விலை ஏற போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எதனாலனா மத்திய கிழக்குல இப்ப பிரச்சனையா இருக்கு. இதுவரையும் நம்ம சிலிண்டர் விலை ஏறி இருக்கு, 50 ரூபாய் 80 ரூபாய்லாம் ஏறி இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா நிரந்தரமா ஒரு தற்காலிகமா இல்லாம ஒரு நிரந்தரமாவே ஏறப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல் காரணமே என்னன்னா நமக்கு கேஸ் அதிகமா கிடைக்கிறதே கத்தார்ல இருந்து தான். அந்த முக்கியமான இடத்தவே என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் அட்டாக் பண்ணிட்டாங்க, இஸ்ரேலும் அட்டாக் பண்ணிட்டாங்க. பொதுவா கத்தார்ல 2 இடம் இருக்குது. ஒண்ணு நார்த் பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அந்த நார்த் பாஸ்ல இருந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கேஸ் எடுப்பாங்க. எடுத்துட்டு போய் அங்கிருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ராஸ்லஃபான்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துலதான் அதை என்ன பண்ணுவாங்க, அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அனுப்புவாங்க. இந்த எடுக்கக்கூடிய நார்த் பாஸை இஸ்ரேல் அடிச்சுட்டாங்க. அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய ராஸ்லஃபான ஈரான் அடிச்சுட்டாங்க. அப்ப இஸ்ரேல் ஈரான் 2 பேருமே அடிச்சதுல ஒட்டுமொத்தமா அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதுதான் உலகத்துக்கு நம்பர் 1 கேஸ் உற்பத்தி செய்யக்கூடிய இடம். அப்ப அது க்ளோஸா இருக்கு. எத்தனை நாளா க்ளோஸா இருக்குன்னு கேட்டா அது 15 நாளா க்ளோஸா இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி அனுப்பின ஸ்டாக் எல்லாம் என்ன இருக்கும், தீர்ந்து போயிருக்கும். அதனால கேஸ் உற்பத்தி ரொம்ப குறைவு. அதே சமயத்துல மத்த இடத்துல கேஸ் உற்பத்தி இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, அங்கங்க இருக்கு. ஆனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே நம்பர் 1 அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு ஈக்குவலா வருமானு கேட்டா வராது. அதனால இந்த கேஸ் விலை ஏறுது. ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும், பொதுவா கேஸ் விலை ஏறுது, கேஸ் கிடைக்காது அப்படின்லாம் சொல்றாங்களே, அது எதனாலன்னா இதனாலதான் நம்ம வாங்குறதே மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து தான் பெரும்பாலும் வாங்குறோம். அந்த இடம் இப்ப பூட்டி வச்சுட்டாங்க. அந்த இடத்துல உற்பத்தி இல்லைங்கும் போது அவங்க நமக்கு அனுப்ப முடியாது. இதுவரை அனுப்புனது எத்தனை நாளைக்கு ஸ்டாக் வருமோ அவ்வளவு நாள் தான் இந்த ஸ்டாக்கை யூஸ் பண்ண முடியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நமக்கு புக்கிங் பண்றதுக்கு, டெலிவரி பண்றதுக்குலாம் கேஸ்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் கேஸ் விலை ஏறப்போகுது, நிரந்தரமாவே ஏறப்போகுது. மத்திய கிழக்கு போர் முடியறது எப்ப முடியும்னு தெரியாது. ஏன்னா ஒரு போர் ஆரம்பிச்சா வருஷ கணக்காகும். அப்படியே போர் முடிஞ்சாலும் விலையெல்லாம் குறையாது. என்னைக்காவது ஏத்தின விலையை இவங்க குறைச்சிருக்காங்களா? அவ்வளவுதான். அதனால கேஸ் விலை நிரந்தரமா ஏறப்போகுது. இனி யாரெல்லாம் ஏப்ரல் 1ல இருந்து பண்றீங்களோ அவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்ப நீங்க பண்ணிருப்பீங்க, அதுக்கப்புறம் அடுத்த தடவை பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன இருக்கும், சேஞ்சஸ் இருக்கும். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டாவதாக இந்த HDFC பேங்க், இன்னும் நிறைய பேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு காசு எடுக்கணும்னு ஒரு லிமிட் இருக்கு. 50,000 ரூபாய், 75,000 ரூபாய், அந்த மாதிரி லிமிட் இருக்கா? அந்த லிமிட்டுக்கு மேல எடுக்கிற மாதிரி இருந்தா இனிமேல் என்ன பண்ணுமாமா, எக்ஸ்ட்ரா கட்டணம் செலுத்த வேணுமாமா. அது ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ற ஃபீஸ் மாதிரி என்ன பண்ண வேண்டியது இருக்கு, கட்டணம் செலுத்தி தான் எடுக்க வேண்டியது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்ப இனி எடுக்கக்கூடிய லிமிட் இருக்கு பாருங்க, இந்த லிமிட் தான் எக்ஸீட் ஆகும்போது இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீஸை நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கும். இது நீங்க அதிகமா எடுக்கிறவங்களுக்கு தான் வரும். அடுத்தது பார்த்தா புதிய வருமான வரி விதிகள் வருது. எப்ப இருந்துன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1ல இருந்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி 1961ல இருந்த வருமான வரியை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப 2025ல கொடுத்ததே இந்த 2026ல இருந்து என்ன பண்றாங்க, அமல்படுத்துறாங்க. அப்ப வருமான வரிங்கிறது எல்லாருமே கட்டணும். வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க, டாக்ஸ் பே பண்ணுவாங்க. ஆனா பார்க்கும் போது யாரெல்லாம் வருமானம் வருஷத்துக்கு இவ்வளவுக்கு கம்மியா இருக்காங்களோ அவங்க பண்ண வேணாம்னு விட்டுருவாங்க, மிச்சவங்களை மட்டும் பண்ண சொல்லுவாங்க. அதனால எல்லாருமே பார்க்கப்படும், ஆனா எல்லாருமே கட்ட மாட்டாங்க. யாருக்கெல்லாம் வருமானம் ஜாஸ்தியா இருக்கோ, ஐடி ஃபைல் பண்றாங்களோ அவங்க மட்டும் கட்டுவாங்க. நல்லா சம்பாதனை இருக்குது, ஐடி ஃபைல் பண்ற அளவுக்கு இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பா கட்டுவாங்க. அவங்களுக்கு புதிய ஸ்கீம்ஸ் வந்திருக்கு. அது 2025ல வந்த ஸ்கீம்ஸ் இந்த ஏப்ரல்ல இருந்து என்ன பண்றாங்க, அமல்படுத்துறாங்க. அப்ப வருமான வரி கட்டுறது பத்தி ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு. அதே மாதிரி அடுத்தது ரயில்வே பாத்தீங்கன்னா அந்த காசு கட் பண்ணுவோம்ல. இப்ப நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டோம். புக் பண்ணதுக்கு பிறகு நம்ம அந்த சமயத்துல போலேன்னா நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளவு காசுன்னு புடிச்சு வச்சுட்டு மிச்சத்தை கொடுத்துருவாங்க நமக்கு. இப்ப நம்ம 100 ரூபாய்க்கு டிக்கெட் போட்டிருக்கோம்னா எவ்வளவு ஒரு 20% நம்ம பிடிப்பாங்க, சரியா தெரியல. ஆக்சுவலா அது புடிச்சு வச்சுட்டு மிச்சத்தை 80 ரூபாய் கொடுத்துருவாங்க நம்மள்ட்ட. நம்ம போக மாட்டோம்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டா, 24 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டா அப்படி பண்ணுவாங்க. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி, 24 மணி நேரத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீஸ் இருக்கு. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு முக்காவாசி பணம் வந்துடும். 24 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா ஒரு பாதி பணம் வரும். அந்த மாதிரி இருக்கும். இப்ப என்ன பண்றாங்கன்னா அதே ஏப்ரல் 1ல இருந்து மாத்துறாங்களாமா. நீங்க புக் பண்ணிட்டு போயிட்டு வர்றப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்ல, புக் பண்ணதை கேன்சல் பண்ணும்போது பிரச்சனை இருக்கு. இது யார் கேன்சல் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ட்ரெயின்ல புக் பண்ணிட்டு இருந்தாவே தெரியும், பல பேர் பாத்தீங்கன்னா புக் பண்றதுல கேன்சல் ஆயிட்டு தான் இருக்கும். இப்ப நான் பார்த்தா, நான் இங்கிருந்து வேற ஒரு ஊருக்கு போறேன்னா அங்க டிக்கெட் ஒரு 200 டிக்கெட் இருக்குன்னா 200 டிக்கெட்டுமே ஃபில் ஆயிருக்கும்.
சீக்கிரமா ஃபில் பண்ணிடுவாங்க, வந்து அவசர அவசரமா போட்டுருவாங்க. அப்புறம் பார்ப்பாங்க அவங்களுக்கு தேவை இருக்காது, போக முடியாது, வேற ஏதாவது எமர்ஜென்சி வந்துடும், ஐடியா மாறிடும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி ஒரு 200 பேர் புக் பண்ணாங்கன்னா ஒரு 40 பேராவது என்ன பண்ணிடுவாங்க, கேன்சல் பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தரையும் டிக்கெட் டெய்லி கேன்சல் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி கேன்சல் பண்ணும்போது அவங்களுக்கு காசு வர்றது இனி மாறும். எவ்வளவு குறைஞ்சிட்டு இருக்கோ அதை விட ஜாஸ்தியா குறையிற மாதிரி இப்ப வந்து ஏப்ரல் 1ல வந்து ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. கடைசியா இந்த ஜனவரி 1ல ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அதாவது ட்ரெயின்ல வந்து நைட்டு படுக்க போறவங்களுக்கு பேர்த்துக்கு தேவையான தலகாணி பெட்ஷீட் எல்லாம் வந்து 30 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்குன்னு செட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து ஜனவரி 1ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கம் அமல்படுத்தினாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1ல இருந்து அந்த கேன்சல் ஃபீஸை வந்து மாத்திருக்காங்க. அதே மாதிரி கடைசியா ரேஷன் கார்டுல வந்து இன்னும் வந்து கைரேகை பதிய வைக்காதவங்க பதிய வைக்கணும். பொருட்களை வந்து என்ன பண்ணும், ரெகுலரா வாங்கணும், விட்டு விட்டு வாங்கக்கூடாது, இல்லாட்டினா என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மண்ணெண்ணையும் வந்து பாத்தீங்கன்னா அரசு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் இப்ப ஏப்ரல் 1ல இருந்து வரக்கூடிய சேஞ்சஸா இருக்குது. நம்ம தொடர்ச்சியா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம். நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமமா இருந்தா இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல ஹெல்ப் பண்ணுவாங்க.